இதனிடையே கண்டி நீதிமன்ற வளாகத்தில் பணியாற்றுகின்ற சட்டத்தரணி நவரத்ன பண்டார நீதிபதிகள் ஓய்வு பெறுகின்ற வயதை அதிகரிக்கும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். பிளாட்டினா 100 எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்துடன் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெடிடமிருந்து 1978 ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டதிலிருந்து 21 சந்தர்ப்பங்களில் திருத்தப்பட்டுள்ளதை நான் இந்த காலகட்டத்தில் கண்டேன். இது 22வது திருத்தமாகும். இந்த 21 திருத்தங்களிலும் 17வது திருத்தம் மற்றும் 19வது திருத்தத்தை தவிர ஏனைய அனைத்து திருத்தங்களும் இந்த ஆட்சியாளர்களின் தேவைகளையும் ஆட்சியாளர்களின் குறுகிய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே கொண்டுவரப்பட்டன. மக்களின் நலனுக்காக கொண்டுவரப்பட்டவை அல்ல. இருப்பினும் இந்த 22வது திருத்தம் என்பதால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் நீதிமன்றத்தில் இருந்து தங்களின் அந்த நீதிமன்றத்திற்கு வந்த வேலையை முடிந்தவரை விரைவில் முடித்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றார்கள். பொதுமக்களிடையே வழக்குகள் தாமதமாகின்றன என்ற கருத்து உள்ளது. இப்போது இந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக ஏதோ ஒரு வகையில் மக்களின் வழக்குகள் விரைவுபடுத்தப்படும் என எனக்கு தோன்றுகின்றது. உண்மையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போர் பெரும்பாலானவர்கள் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்கள் என்பது எமக்கு தெரிகின்றது. குற்றச்சாட்டுகள் உள்ள பெரும்பாலானோர் அச்சமடைந்திருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? நீதிமன்ற நீதிபதிகளின் வயதை நீடித்தார்கள் என்பதற்காக யாரும் தவறு செய்யவில்லை என்றால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பயப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை. அவர்களே பெரும்பான்மையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அப்படி என்றால் எமக்கு தெரிந்த வகையில் கூறுகின்றோம், இதனால் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை.